ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பேக் பேக்க மாட்டிட்டு ஏதோ காட்டுக்குள்ள மலை மேல இருக்கிறது நினைக்கிறீங்க? ஆமாங்க, நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற வத்தல் மலை மேல தாங்க இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நம்ம தருமபுரியில இருந்து வத்தல் மலை வரைக்கும் வந்த காட் செக்ஷன்ல ஓடுற குட்டி டிஎன்எஸ்டிசி கவர்மெண்ட் பஸ் ஜேர்னி போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம வத்தல் மலையில் இருக்கிற நாய்க்கனூர் சுற்றி இருக்கிற காஃபி எஸ்டேட்ஸு, நம்ம மிளகு தோட்டங்கள், அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற கிராம பகுதிகள், இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வத்தல் மலையில் இருக்கிற கடைசி கிராமமான நாய்க்கனூர் சுற்றி பார்த்துட்டு வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி தர்மபுரி வரைக்கும் போகிற ரிட்டர்ன் ஜேர்னியும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, வத்தல் மலைக்கு நாம தர்மபுரியிலிருந்து வந்த பஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. கடைசி கிராமமான நாய்க்கனூர் வரைக்கும் இந்த பஸ் வருங்க. நாய்க்கனூர்ல ஒரு குட்டி கோவில் இருக்கும், அங்க ஒரு ரவுண்டான மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து திருப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கிருந்து போற வழியில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் மக்கள் ஏறிக்குவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 கிராமம் இருக்குங்க. மேபி அதிகமா கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 7-8 கிராமங்கள் நான் வர்ற வழியில பார்த்தேன். இன்டீரியர்ல கூட நிறைய கிராமங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இந்த பஸ்லயே கூட திரும்பி போயிடலாங்க. நான் வந்தோடனே எடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். பட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ் இங்க ஹால்ட் போடுறாங்க. அதனால நமக்கு டைம் சஃபிஷியண்டா இருக்கு. போயிட்டு அப்படியே இங்க நாய்க்கனூர் சுத்தி இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். இங்கிருந்து பார்த்தா ஏற்காடு ஹில்ஸ் தெரியும்னு சொன்னாங்க. ஆமாங்க, சேலம் பக்கத்துல இருக்கிற ஏற்காடு மலைகளை நம்ம தருமபுரி மாவட்டம் வத்தல் மலையிலிருந்தே பார்க்கலாம். ஸோ அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு மக்களே. ஸோ நாய்க்கனூர்ல ஒரு மரத்துக்கடியில அந்த நம்ம கிராமிய கோவில்கள் எல்லாம் அமைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குங்க, குட்டி கோவில். ஸோ பொங்கல் விழாங்கிறதுனால இங்க பூஜை எல்லாம் நடந்திருக்கு. சுத்தியும் பாத்தீங்கன்னா நிறைய பீன்ஸ் தோட்டங்கள் இருக்கு. அதை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய அடர்ந்த காடுகள் இருக்குங்க. சில்வர் ஓக் ட்ரீஸ் எல்லாம் வந்து நடவு செஞ்சிருக்காங்க. பக்கத்திலேயே வந்து காஃபி எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கா. நம்ம வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதெல்லாம் போய் பார்க்கலாம். மக்களே, இங்க பாத்தீங்களா வியூ பாயிண்ட் போற வழியில சூப்பரா இருக்குங்க. வத்தல் மலை மேல கிட்டத்தட்ட 9 கிராமங்கள் இருக்குங்க. அதுல கடைசி கிராமமான நாய்க்கனூர்ல தான் இருக்கும். இங்கிருந்து பாக்குற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்குங்க. தர்மபுரி பக்கத்துல இப்படியெல்லாம் ஒரு பிளேசஸ் இருக்குன்னு வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இருங்க காமிக்கிற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா வியூஸு? வாவ், வேற லெவலில் இருக்குங்க. இப்போ தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்கோ டூரிசம்காக டிடிடிசி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாங்க. ஸோ அதெல்லாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு ஹில் ஸ்டேஷன் தான். ஆக்சுவலாக கீழே பிளெயின்ஸ் தெரியுதுங்க. பட் இப்போ மேகமூட்டமாக இருக்கிறதுனால வியூ அவ்வளோவா கிளியராக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பக்கத்தில் இன்னொரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அது ஏற்காடு மலைகள்ங்க. இன்னைக்கு செம்ம மேகமூட்டமாக இருக்குங்க. அதனால வியூ கிளியராக இல்லை. அங்கே பின்னாடி இருக்கு பாருங்க, சேலம்ல இருந்து போகிற ஹில் ஸ்டேஷன். அதுக்கு பின்னாடியே வந்து நம்ம வத்தல் மலை, தருமபுரியோட மினி ஊட்டி, மினி ஏற்காடுன்னு சொல்லலாம். மக்களே, ஏற்காடு மலைகளுக்கு பின்னாடி தான் வந்து நம்ம வத்தல் மலை இருக்குன்னு இப்போதாங்க தெரியுது. அப்பா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த சைடு இன்னொரு வே இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம பின்னாடி பார்க்குறவல அங்கே வந்து
காஃபி தோட்டம் மிளகு தோட்டம் எல்லாம் இருக்குமா. அங்கிருந்து இறங்கி போனால் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ பஸ்ஸு வந்து ஒரு 1/2 hour நிற்கும்னு சொன்னாங்க. நம்ம அதுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். இல்லாட்டி அடுத்த ட்ரிப்பில் தான் போகணும். சூப்பராக இருக்குங்க. நிறைய காய்கறிகள் எல்லாம் விளைவிச்சிட்டு இருக்காங்க. காஃபி தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு ப்ராப்பர் ஹில் ஸ்டேஷனுக்குரிய எல்லா குவாலிட்டிஸுமே இருக்குது. கொஞ்சம் கவர்மெண்ட் ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருக்கும். ஒரு மினி ஏற்காடு. மக்களே, ஊருக்குள்ளிருந்து நாம் அந்த சைடு வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல, ஏற்காடு வியூ பாயிண்ட்டு. ஸோ ஊருக்குள்ளிருந்து இன்னொரு வழி இருக்குங்க. இங்கே பாருங்க, வத்தல் மலை காடுகளுக்குள்ளே போயிட்டு நாம் வியூ பாயிண்ட் ரீச் பண்ணலாம். மக்களே, வத்தல் மலையோட காஃபி தோட்டங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா? காலங்காத்தால அப்படியே சூரிய உதயமாயிட்டு இருக்கிற சமயத்துல அப்படியே இளவெயில் இந்த காடுகளுக்குள்ள அப்படியே படர்ந்து நம்ம காஃபி தோட்டங்களுக்குள்ள செம்ம பியூட்டிஃபுல்லான வைபா இருக்கு மக்களே. ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகாத மலை இது. நிறைய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஸ்பாட்ஸ் எல்லாம் கிடையாது. ராவா நீங்க வந்து இங்க இருக்கிற இயற்கை அழகு, ஃபாரஸ்ட்ஸ், குட்டி குட்டி கிராமங்கள் இதையெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போலாங்க. என்னதான் வந்து பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ்க்கு போனாலும் இந்த மாதிரி அன்டச்டு பியூட்டி எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அப்படியே நேச்சர் கூட டைரக்டா கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் மலை முகட்டு மேல இருந்து சுத்தி இருக்கிற மலைகளை எல்லாம் பாக்குற அந்த ஃபீல் இருக்கு. வெர்ச்சுவலா பார்த்து ரசிங்க என் கூட. மக்களே, நம்ம இன்னொரு வியூ பாயிண்ட் வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தா கீழே இருக்கிற பிளெயின்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏற்காடு ஹில்ஸ் எல்லாமே தெரியுது. இன்னைக்கு செம பனிமூட்டமா இருக்கு. எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு கவர் பண்றோம். நம்ம வத்தல் மலையோட பியூட்டிஃபுல் வியூங்க, அன்எக்ஸ்ப்ளோர்டு பியூட்டிங்க, வேற லெவல்ல இருக்கு. நிறைய இங்க வந்து எக்கோ டூரிசம் மாதிரி ஹட்ஸு, குட்டி குட்டி பயோடைவர்சிட்டி பார்க்ஸ் எல்லாம் அமைச்சாங்கன்னா உண்மையிலேயே வத்தல் மலை செம்ம பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா ஆயிடும். கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கத்துல இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு மலை இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ டைம் கிடைச்சதுன்னா வந்துட்டு போங்க. சூப்பரா இருக்குங்க. ஒரு கிளியர் ஸ்கை இருக்கிற நாள்ல நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற ஏற்காடு மலைகளும் கீழே இருக்கிற கிராமங்களையும் பார்க்கலாம். செம்ம பியூட்டிஃபுல் வியூ பாயிண்ட்டுங்க. மக்களே, எவ்வளவு வைல்டா இருக்கு பாத்தீங்களா? ஸோ வத்தல் மலையிலலாம் வந்து நீங்க ஜஸ்ட் ப்ராப்பர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் மாதிரி வரக்கூடாது. அப்படியே வைல்டா நீங்க ஒரு நேச்சுரல் சீனரிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னா வத்தல் மலை வரலாம். எந்த வித எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாம ஜஸ்ட் இயற்கை என்ஜாய் பண்ணணும்னு வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸுங்க. ஐ எம் லவ்விங் இட். அப்படியே அமைதியா, அப்படியே ஆரவாரம் இல்லாத கிராமங்கள், மலை கிராமங்கள், அழகு வேற லெவல். நான் சத்தியமா எதிர்பார்க்கல வத்தல் மலையில இவ்வளோ கிராமங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த காஃபி தோட்டத்துக்குள்ள போகணுமா? வாங்க போய் பார்க்கலாம்.
வத்தல் மலை மேல இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைலுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா குட்டி குட்டி மாடெல்லாம் வளர்த்திட்டு மாட்டுக்கொட்டா, பின்னாடி செம்ம வியூவு, பின்னாடி காஃபி தோட்டங்கள். வரே வா, இப்படி எல்லாம் இருக்கணும் ஊருனா. செம்ம அழகுங்க. கொக்கா மக்கா. மக்களே, வத்தல் மலையோட ரா பியூட்டி எப்படி இருக்குங்க? அப்படியே சூப்பரா காஃபி தோட்டங்களுக்குள்ளெல்லாம் வந்து நம்ம ஊர் மக்கள் மாதிரியே வந்து சுத்தி திரியலாம், ஜாலியா, யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஃபுல்லா வந்து இந்த சில்வர் ஓக் ட்ரீஸ் நட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா காஃபி தோட்டங்களுக்கு வந்து நிறைய வெயில் தேவையில்லைங்க, நிழல் தான் தேவை. நிழல்ல தான் வந்து நல்லா விளையும் இது. உள்ளுக்குள்ள அந்த சில்வர் ஓக் மரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறுமிளகு கொடிகளை வந்து வளர்த்தி விட்டுருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா நிறைய பல மரங்கள் எல்லாம் இருக்கு, ஆரஞ்சு மரங்கள், அந்த மாதிரி நிறைய மரங்கள் நட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகள், பீன்ஸ் மாதிரியான மலை பயிர்கள் சொல்லுவாங்க இல்லையா, மலை தோட்ட பயிர்கள், ஸோ அதெல்லாம் வந்து விளைவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்களை நீங்க ரசிச்சு பார்க்கலாங்க. மலை வாழையெல்லாம் இங்க விளையுது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. வத்தல் மலை மேல இருக்கிற கிராமங்கள் அப்படியே குட்டியா கியூட்டா நம்மளோட பஸ் நிக்கிற அழகே தனிதாங்க. இந்த கோவிலுக்கு முன்னாடி நாய்க்கனூரோட அம்மன் கோவில் இது. இன்னைக்கு நம்ம ஒரு பொங்கல் டே அன்னைக்கு வந்திருக்கோமா, அதனால ஃபுல்லா கோவில் எல்லாம் டெக்கரேட் பண்ணி பொங்கல் எல்லாம் வச்சு மக்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேல பாருங்க, பெரியூர்னு ஒரு ஊர் இருக்கு. வத்தல் மலை அடிவாரத்துக்கு போறதுக்கு 13 கிலோமீட்டர். ஓகேவா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டம் வத்தல் மலையில் வந்து கடலூருங்கிற பாருங்க, கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்துல இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தருமபுரி டவுன்ல இருந்து மேல வர்றதுக்கு, அடிவாரத்திலிருந்து 13 கிலோமீட்டர். மலை மேல பாத்தீங்கன்னா சின்னாங்காடு, பால் சிலம்பு, பெரியூர், ஒன்றிக்காடு, கொட்லாங்காடு, மண்ணாங்குழி, குழியனூர், பெரியூர், நாய்க்கனூர் மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கு. இப்ப நாம இருக்கிறது நாய்க்கனூர் கிராமம் தான். ஓகேவா, ஸோ இந்த பஸ் காலையில 6:30க்கு கிளம்பி 7:45 வந்துருதுங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ½ அன் அவர் மேல இங்க ஹால்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ட்ரிப் போயிட்டு 10 மணிக்கு நெக்ஸ்ட் ட்ரிப் தருமபுரியில இருந்து கிளம்பும். அதே மாதிரி ஒன் ஹவர் டு மேக்சிமம் 1.5 hours வந்துருவாங்க மலை மேல. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ட்ரிப்பு. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரிப் தான் வந்து ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில பசங்க இங்கிருந்து ஸ்கூலுக்கு போறது, காலேஜ் போறது, அதெல்லாம் வந்து காலங்காத்தால இந்த 8:30 மணிக்கு கிளம்புற பஸ்ல போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் வர பஸ்ல திரும்பி வந்துருவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இடையில 10 மணிக்கு வர பஸ் வந்து மதிய நேரத்துல மலை மேல வந்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பிளான் பண்ணிக்கணும் எப்படி வரணும். இன்கேஸ் பஸ்ல வருதுன்னா நான் டைமிங்ஸ் டீட்டெயில்டா மென்ஷன் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்குங்க. ஸோ பஸ்ல வருதுன்னா அழகா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பஸ்ல வந்துட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க 10 மணிக்கு தருமபுரியில இருந்து வர்ற பஸ்ல நீங்க 11:30-12 மணிக்கு திரும்பி கிளம்புவாங்க கீழே தருமபுரிக்கு. ஸோ இடையில நீங்க 8:30ல இருந்து ஒரு 12 o'clock வரைக்கும் 11:30 வரைக்கும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாம ஒரு ½ அன் அவர் தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஏன்னா நம்ம தருமபுரி போயிட்டு மறுபடியும் திருப்பத்தூர் போய் ஏலகிரி ஹில்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஐடியா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோம். இந்த வந்த பஸ்லயே கிளம்பியாச்சு. ஸோ 22 rupees நம்ம பஸ் ஃபேரு வத்தல் மலையிலிருந்து தர்மபுரி போறதுக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. கிட்டத்தட்ட 24 to 25 ஹேர்பின் பென்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹேர்பின் பென்ல இறங்க ஆரம்பிச்சிருவோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் வந்து மேல இருக்கிற பள்ளத்தாக்குல டிராவல் பண்ணுவோம். அழகா அந்த குட்டி குட்டி கிராமங்கள் வழியா போவோம். போற வழியில அவங்களோட வீடுகள், அவங்களோட வாழ்வியல் முறைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டே போறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். மேல வந்து நான் ஹைவே மேல பார்த்தது வந்து ஒரு 2 ஹோட்டல்ஸ் இருக்குங்க, ஸ்டே பண்ற மாதிரி ஹோம் ஸ்டேஸ் இருக்கு. மற்றபடி பெரிய லெவல்ல ஜன நடமாட்டத்தையே பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேல கடைகள் எல்லாம் நிறைய கிடையாது. ஸோ சாப்பாடெல்லாம் வந்து வேணும்னா நீங்க கீழே இருந்தே எடுத்துட்டு வந்துக்கிறது தான் நல்லது. ஓகேவா, இன்கேஸ் நீங்க கார்ல எல்லாம் வந்து
கேம்பிங் எல்லாம் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பெரிய லெவல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற தோட்டங்கள்ல மக்கள் கிட்ட யாராவது கிட்ட கேட்டுட்டு நீங்க கேம்பிங் எல்லாம் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க கேம்பிங் எல்லாம் பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ தாராளமா இங்க வரலாம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அங்கங்க குட்டி குட்டி வீடுகள், சுத்தியும் பாத்தீங்கன்னா காஃபி எஸ்டேட்ஸ், உள்ளுக்குள்ள குறுமிளகு செடிகள்னு அப்படியே ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு உண்டான எல்லா வைப்ஸும் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2013 தான் வந்து ரோடே போட்டிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் மக்கள் வந்து எப்படி மலையிலிருந்து தர்மபுரிக்கு போயிட்டு வந்தாங்கன்னே தெரியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ரொம்ப காலம் கிடையாது, இப்ப ரீசெண்டா தான் வந்து ரோடு ஃபெசிலிட்டியே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. ஸோ மக்கள் எல்லாம் பசங்க எல்லாம் படிக்கிறாங்க. மேல ஸ்கூல் இருக்கு, காலேஜ்க்கு அவங்க கீழே தான் வரணும்னு நினைக்கிற பிளைன்ஸுக்கு தான் வரணும். 10 கிராமம் தானே இருக்கு, 10 கிராமத்துக்காக காலேஜ் கட்டுறது வந்து அவ்வளவு சூட்டபிளா இருக்காது. அதனால ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் மேல இருக்கு, காலேஜுக்கெல்லாம் வந்து பசங்க கீழே வர்றாங்க. ஒரு ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்கு, பேங்க் பிரான்ச் இருக்கிற மாதிரி தெரியல, பட் ஏடிஎம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. நெட்வொர்க் எல்லாம் நல்லாவே கிடைக்குதுங்க, 4G 5G எல்லாம் சூப்பராகவே வருது. அதனால நெட்வொர்க் கனெக்டிவிட்டிக்கும் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்குங்க, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. அங்கங்க கிராம பகுதிகள் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வந்துட்டு கேம்பிங் எல்லாம் பண்றதுன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்களா, இந்த இடத்துல இருந்து வியூ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கமர்ஷியலி ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாத ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால செம்ம பியூட்டிஃபுல்லா இயற்கையா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க பைக்ல கார்ல எல்லாம் வந்தீங்கன்னா நல்லா பொறுத்து நிதானமா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். இப்ப பாருங்க, நிர்மலா ரெசிடென்சின்னு ஒன்னு கிராஸ் பண்ணோம்ல, அது ஒண்ணு பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்னொரு ரெசிடென்சி எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ இந்த 2 ரெசிடென்சி தான் நான் பஸ்ல போகும்போது பார்த்தேன். மேபி அதை தவிர வேற ஏதாவது ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்கலாம், எனக்கு தெரியல. மேபி நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது வெப் லிங்க் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. டிடிடிசி தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து இப்பதான் அவங்க ஃபெசிலிட்டியை கட்டிட்டு இருக்காங்களா, இன்னும் பெரிய லெவல்ல வந்து ஓபன் பண்ணல. மேபி அது ஓபன் பண்ணா உங்களுக்கு இங்க ஸ்டே பண்றதுக்கான ப்ராப்பர் ஆப்ஷன் வந்து வர ஆரம்பிக்கும். யூஸ்வலா டிடிடிசி வந்துதான் வந்து எக்கோ டூரிசம் எல்லாம் படிப்படியா அதிகம் பண்ணுவாங்க. நாம இங்க போனோமே ஜலகம்பாறை போனோம், ஜவ்வாது மலை திருவண்ணாமலை பக்கத்துல, அங்கேயும் அப்படிதான். இப்பதான் வந்து டிடிடிசி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு எக்கோ டூரிசம் ஹட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம திருச்சி பக்கத்துல பச்சைமலை போனோமே, அங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு கிழக்கு தொடர்ச்சி மலைகளை எல்லாம் வந்து கொஞ்சம் டூரிசத்துக்கு, அதுவும் ரொம்ப கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம எக்கோ டூரிசம் மாதிரி பண்றது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ மக்களுக்கு வந்து யூஸ்வலா போற ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இப்பதான் வந்து நம்ம விளாகர்ஸ்க்கே தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்களும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. என்ஜாய் பண்ணிட்டு போறது மட்டும் இல்லாம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு, நம்ம சொன்ன டைமிங்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் காமிச்சது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, வியூ பாயிண்ட்ஸ் எப்படி போகணும், ஸோ இதெல்லாம் வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஒரு கிராமம் கிராஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அங்க ஒரு கடை இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி அந்த கிராமத்துக்கு கேட்டர் பண்ற மாதிரி அந்த பொட்டி கடை இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி கடைகள் இருக்குங்க. பெரிய லெவல்ல உங்களுக்கு கடைகள்ல டீ ஷாப்ஸ் எல்லாம் கூட நான் பார்க்கல. ஸோ வந்த வழியில வந்து ஒரே ஒரு டீ கடை பார்த்த மாதிரி தான் ஞாபகம். அதை தவிர பாத்தீங்கன்னா டீ ஷாப்ஸ் கூட நான் அதிகமா பார்க்கல. ஸோ இங்க ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கு, அங்க பாருங்க மேல இருக்கிற பில்டிங்கு. ஸோ ஒரு ரெசிடென்சி, ஒரு ஹோம் ஸ்டே, ஒரு ரெசார்ட், இதை தவிர நான் வேற எதுவுமே தங்கறதுக்கான ஆப்ஷன் பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பெஸ்ட் வந்து தர்மபுரியில ஸ்டே பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அழகா நீங்க 5 o'clock போல கிளம்புனீங்கன்னா ஈவினிங் 6 o'clock காஃபி பிரேக்கு நீங்க தர்மபுரி ரிட்டர்ன் ஆயிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம். அல்லது இங்க வந்து கேம்பிங் டென்ட் எல்லாம் போடணும் அப்படின்னா இங்க கிராமங்கள் இருக்கு, நான் வர வழியில காமிச்சேன் இல்லையா, ஸோ அதுல ஏதாவது ஒரு கிராமத்துக்கு பக்கத்திலேயே நீங்க டென்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி, அத்தியாவசிய பொருட்கள், சேஃப்டிக்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ அதை நீங்க பிளான் பண்ணிக்கங்க. பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கேம்பிங்க்கு இருக்கிற மாதிரி தெரியல.
ஓன் வெஹிக்கிள்ல வந்துட்டீங்கன்னா இன்னுமே வந்து சௌரியமா இருக்கும். ஸோ மேல இருக்கிற பள்ளத்தாக்குகளை தாண்டி நாம் இப்போ மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சாச்சு மக்களே. நம்ம ஹேர்பின் பென்ஸ்ல கிட்டத்தட்ட 24 ஹேர்பின் பெண்ட் தாண்டி தாங்க நம்ம மலை அடிவாரத்தை ரீச் பண்ணுவோம். 13 கிலோமீட்டர்ல நாம ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோம். இன்னும் பாதி தூரம் இப்போ வந்து மலை இறங்குற ரூட்டு தான். ஓகேவா, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். மக்களே, வத்தல் மலை எப்படி இருக்குங்க? மினி ஊட்டின்னு சொல்லலாமா, இல்ல மினி ஏற்காடுன்னு சொல்லலாமா? கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிறதுனால இத மினி ஏற்காடுன்னு சொல்றதுதான் வந்து சியூட்டபிளா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு ஹேர்பின் பெண்லயும் திரும்பும் போது அப்படியே நமக்கு கிடைக்கிற வியூ இருக்கு, சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. கீழே போக போக பாத்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தோட கிராமங்கள் எல்லாம் தெரியுது. வேற லெவல்ல இருக்குங்க. அப்பா, சான்ஸே இல்ல. ரொம்ப நேரோ ரோடு, அதனால பைக்ல எல்லாம் வந்தா ரொம்ப ஜாக்கிரதையா வாங்க. மழை காலத்துல இன்னுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வரணும். ஏன்னா ரிக்ளைனர் வால்ஸ் எல்லாம் இன்னும் கட்டல, அதனால சீக்கிரம் மலை சரிவுகள் ஆகிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. ஓகேவா? சோ மலைகள்ல போகும்போது நாம இளையராஜா அவர்களோட மியூசிக் வைப் பண்ணிட்டே தான் போவோம். இந்த டிராவலை மட்டும் விட்டுற போறோம். ஸோ கரெக்டா வந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வேற லெவல் சாங் ஒண்ணு வைப் பண்ணிட்டே போலாமா? ஸோ இது உங்களுக்காக. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சு நாம் பறிக்க நாவலத்த நந்தவனோ கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையோ தொட்டு தொட்டு நான் கறக்க துடிக்கு தந்த செண்பகமோ செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் எமனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே பாத போகும் பாத நானும் போக வந்தேனே மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே ஓ முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்னை பின்னால எப்போதும் உன்னை தொட்டு பாட போறேன் தன்னால செண்பகமே
செண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் யமனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே மூணாம் பிறையைப் போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட மூணாம் பிறையைப் போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட கருத்தது மேகம் தலைமுடிதானோ இழுத்தது என்ன பூவிழிதானோ எள்ளுப்பூ நாசி பத்தி பேசி பேசி தீராது பாட்டுக்காரன் பாட்டு உன்னை விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் யமனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. மக்களே, எப்படி இருந்துச்சு பாட்டு சொல்லுங்க. சும்மா சூப்பரா மலைப்பகுதிகள் கிராம பகுதிகள் ரெண்டையும் தாண்டி வர்றப்போ இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து சும்மா நம்மளை எங்கேயோ கூட்டிட்டு போயிடும். என்ன சொல்றீங்க? அதுவும் பொங்கல் அன்னைக்கு மக்கள் வந்து கரும்பு மஞ்சள்னு வாங்கிட்டு அப்படியே மங்களகரமா குதூகலமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூப்பரான தை திருநாள் அன்னைக்கு நம்ம தருமபுரி மாவட்டத்தோட கிராம பகுதிகளில் மண்ணின் மனம் மாறாம டிராவல் பண்றது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம குறிஞ்சி நிலத்தையும் முல்லை நிலத்தையும் மருத நிலத்தையும் ஒரு சேர நம்ம பார்த்து ரசிச்சுட்டு வரதெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரியான இயற்கை எழில் கொஞ்சம் கிராமப்புறங்கள்ல தான் நடக்கும். என்ன சொல்றீங்க? அங்கங்க வந்து எல்லா ஊர்கள்லயுமே வந்து கரும்பு கொத்து கொத்தா வாங்கிட்டு போறாங்க மக்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்கு வீட்டுல. ஸோ நம்ம டிரைவர் அண்ணாவும் கேட்டுட்டு இருந்தாரு பஸ்ஸில் கரும்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ஜோடி வந்து கிட்டத்தட்ட 80 ரூபாவோ 100 ரூபாவோ சொன்னாங்கன்ட்டு வேண்டான்ட்டு வந்துட்டாரு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ விழா காலங்களில் கொஞ்சம் அதிகமாக விற்க தானே செய்வாங்க. ஸோ இப்போ தானே வந்து நம்ம மக்களும் நிறையா வாங்குவாங்க, அதனால டிமாண்ட் அதிகம், அதனால விலையும் அதிகம். இட்ஸ் ஓகே. ஸோ நாம் சிட்டிக்குள்ளே வந்தாச்சுங்க. தர்மபுரிக்குள்ளே கலெக்டரேட் ஆஃபீஸ் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போறோம்னா தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போக போறது இல்லைங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு தர்மபுரி ரயில்வே ஸ்டேஷனை எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக கவர் பண்ண போறோம். எங்கெங்கெல்லாம் போறதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு, ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தர்மபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும், பஸ்ஸஸ் எப்படி இருக்கு, ஷேர் ஆட்டோஸ் கிடைக்குமா, இந்த எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ண போறேன். ஸோ அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நாம இறங்குற இடம் வரப்போகுது. மக்களே, நம்ம வத்தல் மலையிலிருந்து தர்மபுரி ரீச் ஆயாச்சுங்க. கரெக்டா 1 hour ஆகுது. 8:30க்கு எடுத்தாங்க, 9:30க்கு இறங்கியாச்சு. வந்து இங்க பாருங்களா, குரங்கு சுத்திட்டு இருக்கு தர்மபுரி டவுனுக்குள்ள. பேக் வச்சிருந்தா வந்து எடுத்துட்டு போயிருங்க. வத்தல் மலை மேல அவ்வளவா நான் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கல. பட் ஆனா செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. தர்மபுரி பக்கத்துல இவ்வளவு ஒரு கியூட்டான ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தர்மபுரி வந்தா வத்தல் மலை போறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3-4 ட்ரிப் இருக்கு. நான் டைமிங்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன், ஓகேவா? ஸோ
சூப்பரா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. மழை காலத்துலனா குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் இருக்கா, தண்ணி வரும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு ஜனவரி மாசத்துல இருக்கோம், அவ்வளவா தண்ணி வராதுங்கிறதுனால நம்ம ஃபால்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ அதனால நாய்க்கனூர் சுற்றி இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ், ஏற்காடு வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ரீச் ஆயாச்சு தருமபுரியில. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from தர்மபுரி மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.